ஹாய் ப்ரைஸ் த லார்ட். ஒரு நாள் எல்லோரும் பஸ்ஸில் பிரயாணமாக போயிட்டுருக்கும்போது அந்த பஸ் அடுத்த கிராமத்துக்கு போக ஒரு பெரிய மலை உச்சியை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ பஸ்ஸில் பிரயாணமாக போன ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பஸ் அந்த மலையை சுற்றி போகும்போது தவறி விழக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பஸ்ஸில் உள்ள ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, எங்கே பஸ் தவறி விழுந்து நம்ம செத்துருவோமோன்ட்டு எல்லாம் பயத்தில் கலக்கத்தோடு அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு சின்ன பையன் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானாமா. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர் அந்த பையன்கிட்ட போயிட்டு, தம்பி, நாங்கள்லாம் பஸ் எங்கே மலையிலேருந்து தவறி விழுந்து செத்துருவோமோன்னு நாங்கள் பயத்தில் நடுங்கிட்டு வந்துட்டுருக்குறோம், ஆனால் நீ எதை குறிச்சும் பயப்படாமல் ஜாலியாக விளையாடிட்டு வரியப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் அந்த பையனை கேட்டப்போ அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, அங்கிள், நீங்கள்லாம் பயப்படலாம், ஆனால் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன். ஏன்னா இந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு வரது எங்கள் அப்பா தான். இந்த பஸ்ஸுடைய ஓட்டுநர் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா என்ன பத்திரமா கொண்டு போய் என் வீட்டில் சேர்ப்பார். அதனால் நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன் அங்கிள் அப்படி சொல்லி அந்த பையன் சொன்னான். எஸ், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஒரு தகப்பனை போல் நான் உங்களை சுமந்து காப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவங்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரில. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என் தேவைகள் சந்திக்கப்பட போகிறதில்ல, எதுவும் மாற போகிறதில்ல, அவமானத்தில் தான் நான் இருக்க போகிறேன், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய முடிவில் கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த வாழ்க்கைன்ற பயணத்தில் நம்முடைய ஓட்டுநர் கர்த்தராக இருந்தால் நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னை நடத்தி கொண்டு வருவேன். இம்மட்டும் உன்னை நடத்தினேன், இனிமேலும் நான் உன்னை நடத்துவேன். நீ கலங்காத, பயப்படாத, தைரியமாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாய் ப்ரைஸ் த லார்ட். ஒரு நாள் எல்லோரும் பஸ்ஸில் பிரயாணமாக போயிட்டுருக்கும்போது அந்த பஸ் அடுத்த கிராமத்துக்கு போக ஒரு பெரிய மலை உச்சியை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ பஸ்ஸில் பிரயாணமாக போன ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பஸ் அந்த மலையை சுற்றி போகும்போது தவறி விழக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பஸ்ஸில் உள்ள ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, எங்கே பஸ் தவறி விழுந்து நம்ம செத்துருவோமோன்ட்டு எல்லாம் பயத்தில் கலக்கத்தோடு அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு சின்ன பையன் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானாமா. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர் அந்த பையன்கிட்ட